Okay. Welcome students for this maths class. இந்த எருமாடு ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் 5th 6th 7th எல்லாம் இருக்கீங்க. வெரி குட். ஸோ அதில் நம்ம கிளாஸஸ்க்கு போயிடலாம். இந்த மேத்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது வந்து பர்சன்டேஜஸ். தமிழில் சதவீதம் என்ன சொல்லுவாங்க? சதவீதம். படிச்சிருக்கீங்களா? சதவீதம் படிச்சிருக்கீங்களா? இப்போ ஒரு டெஸ்ட்ல ஏதோ டெஸ்ட் வைக்கிறாங்க கிளாஸ்ல. அந்த டெஸ்ட்ல நீங்க வந்து 10 மார்க் வாங்கியிருக்கீங்க. இவ்வளவுக்கு அவுட் ஆஃப் 20 20க்கு 10 மார்க் வாங்கியிருக்கீங்க. அப்படின்னா அது என்ன பர்சன்டேஜ், என்ன சதவீதம் தெரியுமா? எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சதவீதம் அல்லது பர்சன்டேஜ் நான் இங்கிலீஷ்ல எழுத முடியும், தமிழ்ல சொல்றேன். அந்த ஒரு குழந்தை 10 மார்க் வாங்கியிருக்கு 20க்கு அப்படின்னா அது என்ன பர்சன்டேஜ்னா 10 டிவைடட் பை 20 பெருக்கல் 100 எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. 10 வகுத்தல் 20 பெருக்கல் 100. அப்போ 10 பெருக்கல் 100 வகுத்தல் 20. அப்ப 10 பெருக்கல் 100 எவ்வளோ? 1000 வகுத்தல் 20 எவ்வளவு வருது? 10 பெருக்கல் 100 1000. 1000 வகுத்தல் 20 எவ்வளவு வருது? 10 வகுத்தல் 20 வந்து 100 வகுத்தல் 2 போடலாமா? என்ன ஒவ்வொரு சைபர் அழிச்சிட்டேன். மேல ஒரு சைபர் கீழே ஒரு சைபர் அழிச்சாச்சு. 100 வகுத்தல் 2 எவ்வளோ? மைனஸ். 2ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? 10 2ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? 10 2ஆல வகுத்தா 10 divided by 2. ரெண்டாம் வாய்ப்பாடு சொல்லுங்க. ரெண்டாம் வாய்ப்பாடு சொல்லுங்க. 2 2 2 4 3 6 4 8 5 10 5 10. அப்போ 10 2ஆல வகுத்தா 5 வரும். அப்ப இந்த சைபர் எக்ஸ்ட்ராக்கு சைபர் போட்டுக்கணும். அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ்? எவ்வளவு? 50%. அந்த பொண்ணோ பையனோ 10க்கு 20 மார்க்குக்கு 10 வாங்கினா அவங்க 50% வாங்கினாங்கன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இன்னொரு பொண்ணு செகண்ட் கேர்ள், அது ஃபர்ஸ்ட் கேர்ள். செகண்ட் கேர்ள் என்ன வாங்கினா 12 அவுட் ஆஃப் 100. 100க்கு 12 மார்க் வாங்கிடுச்சு. அப்படின்னா எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது? பர்சன்டேஜ் அல்லது சதவீதம் இஸ் ஈக்குவல் டு சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க. அதே மாதிரிதான் 10க்கு மேல என்ன போடணும்? ஈக்குவல் டு 12 வகுத்தல் 20 பெருக்கல் 100. அப்படின்னா 12 100 பெருக்குனா 1200 வகுத்தல் 100. சரி, வகுத்தல் 20. வகுத்தல் 20. இப்போ ஒரு சைபர் அடிச்சிருச்சு. அது வந்து 120 வகுத்தல் 2 எவ்வளவு வரும்? 120 வகுத்தல் 2 எவ்வளவு வரும்? ரெண்டாம் வாய்ப்பாடு சொல்லுங்க. 12 எப்ப வருதுன்னு பார்க்கலாம். 6 12. 6 அப்புறம் அந்த சைபர் 1 இருக்கு. அப்ப 60% அந்த பொண்ணு அதிகமா வாங்கியிருக்கு. யாரு அதிகமா வாங்கியிருக்காங்க? முதல் பொண்ணா ரெண்டாவது பொண்ணா? ரெண்டாவது பொண்ணா? ரெண்டாவது பொண்ணா அதிகமா வாங்கியிருக்குது. ஏன்னா அது 50. ரெண்டாவது பொண்ணு 60% வாங்கியிருக்குது. முதல் பொண்ணு 60% வாங்கியிருக்கு. ஓகே. மூணாவது பொண்ணு யாரு? உங்க தங்கச்சி வச்சுங்க, யாரோ ஒருத்தர். தேர்ட் கேர்ள் என்ன வாங்குதுன்னா 8 மார்க் வாங்குது 20க்கு.
8 out of 20. 8 மார்க் வாங்குது. அப்போ அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ? பர்சன்டேஜ் எப்படி எழுதணும்? ஈக்குவல் டு 4/20 இல்லை 8/20. 8/20 அப்புறம் என்ன போடணும்? பெருக்கல் 100. அது என்ன இப்போ எவ்வளோ வருது? 8 × 100 800 வகுத்தல் 20. அப்போ சைபர் அடிச்சிடலாம். அப்போ என்ன வரும்? 80/2. அது எவ்வளோ? ரெண்டாம் வாய்ப்பு சொல்லுங்க மறுபடியும். 8. அப்போ 40% வாங்கிடும். அந்த குழந்தை வந்து 40% வாங்கின மாதிரி சரியா? ஒரு குழந்தை 50% வாங்குது, இன்னொரு குழந்தை 60% வாங்குது, இன்னொரு குழந்தை 40% வாங்குது. இப்ப எந்த குழந்தை அதிகமா வாங்கி இருக்குது? எது கம்மியா வாங்கி இருக்குது? எது நடுவால வாங்கி இருக்குது? இப்ப இன்னொரு குழந்தை 4வது குழந்தை ஃபோர்த் கேர்ள் என்ன பண்ணுதுன்னா அது வந்து 16 மார்க் வாங்கிருது. 16 அவுட் ஆஃப் 20க்கு 16 வாங்கிருது. இப்ப என்ன பர்சன்டேஜ் இது? 16 டிவைடட் பை 20 100. எவ்வளோ? 16 × 100 1600 டிவைடட் பை 20. அப்போ ஒரு சைபர் அடிச்சிட்டோம்னா 160 டிவைடட் பை 2 எவ்வளவு வருது? 8 2 16. எவ்வளவு பர்சன்ட் வருது? 16. பர்சன்ட் சொல்லுங்க, எவ்வளவு பர்சன்ட் வருதுன்னு சொல்லுங்க. 80. கரெக்ட். உங்க அம்மா ஒரு கடைக்கு போறாங்க. யாரம்மா? உங்க அம்மா. உங்க அம்மா ஒரு கடைக்கு போறாங்க. கடைக்கு போய் இப்போ இந்த பர்சன்டேஜ் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் இப்படிதான் கண்டுபிடிக்க. புரிஞ்சுதா? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சிருச்சா? சரி, அடுத்தது போலாம். உங்க அம்மா ஒரு கடைக்கு போறாங்க. யாரம்மா? உங்க அம்மா. அம்மா இது பேர் அம்மா ப்ராப்ளம். அம்மாவோட ப்ராப்ளம். அங்க போய் பிரிஞ்சால் கத்திரிக்காய் வாங்குறாங்க, கேரட் வாங்குறாங்க வச்சுக்கோங்க. கேரட் நீங்க வாங்க மாட்டீங்க, உங்ககிட்ட போவாங்க. கேரட் 1 கிலோ 20 ரூபாய். 1 கிலோ எவ்வளோக்கா? 20 ரூபாய். இப்போ உங்க அம்மா என்ன பண்ணுதுன்னா 1/4 கிலோ வாங்குது, 1/2 கிலோ வாங்குது. 1/2 கிலோ அப்படின்னா 500 கிராமா? 1 கிலோன்னு எவ்வளவு கிராம்? 1000 கிராம். 1000 கிராம். 1 கிலோங்கிறது 1000 கிராம். 1/2 கிலோங்கிறது எவ்வளவு இருக்கும்? ஆமா, 500 கிராம். 1/2 கிலோ 80. 500 கிராம் வாங்குறாங்க. அப்ப எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்? 10 ரூபாய் கொடுக்கணும். சாரி, அடுத்து 4 கிலோ வாங்கினா எவ்வளவு கொடுக்கணும்? 4 கிலோ வாங்கினா எவ்வளவு கொடுக்கணும்? 5. இப்போ எப்படி? இப்போ வந்து 300 கிராம் வாங்கினா நல்லா பாருங்க. எப்படி கண்டுபிடிக்கணும் மாட்டீங்க பாருங்க. 300 வகுத்தல் 1000. ஏன்னா 1000 கிராம் இன்டு 20. அப்ப என்ன வருது? 300 வகுத்தல் 1000 3 ÷ 10. 3 வகுத்தல் 10 இல்லையா? 300 வகுத்தல் 1000 3 வகுத்தல் 10 இன்டு 20 எவ்வளவு வருது சொல்லுங்க பார்க்கலாம். 60. 3 × 20 60. 60 வகுத்தல் 10. ஆமா,
அறுபது பத்து 10 எவ்வளவு கொடுக்கும் உங்க அம்மா? 60 10ஆல் வகுத்து எவ்வளவு வரும்? 10ஆல வகுத்தால் 10ஆல 0 அடிச்சு எவ்வளவு வருது? 6 ரூபாய் கொடுக்கும் உங்க அம்மா. உங்க அம்மா எவ்வளவு கொடுக்கும்? எவ்வளவு கொடுக்கும் உங்க அம்மா? 60. நல்லா பாரு, என்ன போட்டிருக்கேன்? 70. 6 ரூபாய் தான் கொடுக்கும். 300 கிராம் வாங்கினா 6 ரூபாய் தான் கொடுக்கும். 1 கிலோ வாங்கினா 20 ரூபாய் கொடுக்குது. 1/2 கிலோ வாங்கினா 10 ரூபாய் கொடுக்குது. 1/4 கிலோ வாங்கினா 5 ரூபாய் கொடுக்குது. 300 கிராம்ங்கிறது 1/4 கிலோ விட அதிகம் இல்லையா? 6 ரூபாய். 400 கிராம் வாங்கினா எவ்வளவு கொடுக்கும்? நீங்களே போட்டு பார்க்கலாம். 400 கிராம் வாங்கினா என்ன பண்ணணும்? 400 வகுத்து 1000 4 வகுத்தல் 10 வருது. 8. ஆமா, 8 ரூபாய் கொடுக்கணும். உங்க அம்மா என்ன பண்ணுது? 1 கிலோக்கு மேல வாங்குது. 1.5 கிலோ வாங்குது. 1 கிலோ எவ்வளவு கிராம்? 1 கிலோ 1000 கிராம் 1.5 கிலோ எவ்வளோ? 1 கிலோ கிராம் 1500 கிராம். அப்போ 1500 கிராம் எவ்வளவு ரூபாய் கொடுக்கும் உங்க அம்மா? 1500 வகுத்தல் 1000 to 20. அப்ப எவ்வளவு வருது? 15 வகுத்தல் 10 எவ்வளவு வருது? 15 × 20 300. 300 வகுத்தல் 10 எவ்வளவு வருது? எவ்வளவு ரூபாய் கொடுக்குங்க அம்மா? 30. நம்ம எவ்வளவு கொடுக்கும்? 30 ரூபாய் கொடுக்கும். இப்படிதான் அம்மா கால்குலேட் பண்ணி கொடுக்கும். நீங்க கடைக்கு போயிருக்கீங்களா? ஏதாவது வாங்கிருக்கு? மிட்டாய் வாங்க போயிருக்கீங்களா? போடல இல்லையா? போயிருக்கீங்களா? மிட்டாய் வாங்க போயிருக்கீங்க. மிட்டாய் வாங்க போகும்போது ஒரு மிட்டாய் இருங்க. மிட்டாய் அடுத்தது மிட்டாய் போடலாம். மிட்டாய் ப்ராப்ளம். மிட்டாய் ப்ராப்ளம். அது பேர் என்ன? மிட்டாய் ப்ராப்ளம். ஒரு மிட்டாய் 5 ரூபாய். 5 ரூபாய்னா 3 மிட்டாய் எவ்வளவு? ನೀರು ಬೇಕಾಗ್ತದೆ ತಣ್ಣಿ ವೇணும் ಕುತ್ತ ತಣ್ಣಿ ಅಂತ 3 மிட்டாய் எவ்வளவு? ಒಂದು ಮಿಠಾಯಿ 15 7 மிட்டாய். சுடு தண்ணி வேணும். 35. ஓகே. 10 மிட்டாய் வாங்குனா? 5 ரூபாய். 10 மிட்டாய்
50. 50. ஓகே. இப்போ இந்த 5 மிட்டாய் 3 மிட்டாய் வாங்கி 15 ரூபா கொடுத்தீங்க இல்லையா? கொடுத்துட்டு நீங்க அவங்க கிட்ட 50 ரூபா கொடுக்குறீங்க. கிட்ட கடைக்காரர்கிட்ட. அப்ப எவ்வளவு திருப்பி கொடுப்பாரு அவரு? பேலன்ஸ் எவ்வளவு கொடுப்பாரு? மீதி எவ்வளவு கொடுப்பாரு? நீங்க கொடுப்பீங்க 15 ரூபாய் மிட்டாய் வாங்கியாச்சு. பேலன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்? மீதி 25. நல்லா பாரு. ரூபாயில இருந்து 15 போயிட்டா கழிக்கணும். 50 மைனஸ் 35. 50 மைனஸ் 50 15 எவ்வளோ? 35. 35 ரூபாய் நீங்க வாங்கிட்டு வரணும். 7 மிட்டாய் வாங்கிட்டு நீங்க 100 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்? 75. நல்லா பாரு. 100 கொடுத்து 35 ரூபாய்க்கு ஒரு சாமான் வாங்கி மிட்டாய் வாங்கிட்டீங்க. அப்ப எவ்வளவு ரூபாய் கிடைக்கணும்? 35. போயிட்டு எவ்வளோ? 35 ரூபாயில 35 போயிட்டா எவ்வளவு ரூபாய் இருக்கும்? ₹65 நீங்க திரும்பி வாங்கணும். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு நம்பர் இருக்கு. ஒரு நம்பர் 6ங்கிற நம்பர் இருக்கு. அதோட 8 எவ்வளவு வருது? 8 இருக்கு. அதோட 6 கூட்டினா எவ்வளவு வருது? 8 கூட்டல் 6. கவுண்ட் பண்ணுங்க. 8 கூட்டல் 6. 14. ஓகே. அப்போ இன்னொன்னு 8 கழித்தல் 6 கழிக்கிறீங்க. இப்ப கூட்டல கழிக்கிறீங்க. 1 2 எல்லாம் ஒண்ணுதான். 2. ஓகே. 6 பெருக்கிறீங்க. 6ஆம் வாய்ப்பாடு சொல்லுங்க. 48. அப்ப அதே மாதிரி இன்னொரு கணக்கு போடலாம் இருக்கு. பாருங்க. 9ஓட 3 கூட்டினா எவ்வளவு வருது? 12. ஓகே. 9ல இருந்து 3 கழிச்சா
அஞ்சு நல்லா பாரு. ஆறு 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 6. அதே மாதிரி 9ஓட 3 பெருக்குனா ஏன் சவாரி இப்ப 3 வாய்ப்பாடு வழக்கம் 9 வாய்ப்பாடு 3 வாய்ப்பாடு சொல்லுங்க. ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு மூணு மூணு 9 9 kayaknya Ikra 9 ngadalah Ikra apa ya bang? அடுத்தது 9 3ஆல வகுத்து சேச்சி 9 3ஆல வகுத்தா 9 3ஆல வகுத்து என்ன வரும்? அதே 3 வாய்ப்பாடு சொல்லுங்க. ஒரு மூணு மூணு ஈர் ஆறு மூணு 9 போதும். 3 3 9. அப்ப என்ன வரும் இங்க? 9 3ஆல வகுத்து 3 வரும் இல்லையா? 3 வருமா வராதா? அடுத்தது பாருங்க. 2 நம்பர் 12 கூட்டல் 3 எவ்வளவு வருது பாருங்க. 12 கூட்டல் 3 15. வெரி குட் வெரி குட். அடுத்தது 12 கழித்தல் 3 எவ்வளவு வருது? 9 9. அடுத்தது 12 பெருக்கல் 3 வந்து எவ்வளவு வருது? 3 வராது 4 అంతా 4 நான் சொல்றேன் பாருங்க. 12 பெருக்கல் 3 எப்படி பண்ணா முதல்ல 12ல அந்த 2 எடுத்துக்கணும். 2 பெருக்கல் 3 எவ்வளவு வருது? 2 பெருக்கல் 3 எவ்வளவு வருது? 2 3 6 6 வருது. அப்போ அப்புறம் இங்க 1 எடுத்துக்கங்க. 1 3 பெருக்குனா 1 into 3 எவ்வளவு? 3. அப்போ 6th ஆன்சர். அதே மாதிரி அடுத்தது 12 12 divided by எவ்வளவு? வாய்ப்பாடு சொல்லுங்க. 4 3 12. அப்ப என்ன வரும் நீங்க? 12. நல்லா பாரு. வகுத்தல் இது 12 வகுத்தல் 3 எவ்வளவு என்ன வரணும்? 12 3ஆல வகுத்தா என்ன வரணும்? அந்த இப்பதான் சொன்னீங்களே 4 3 12 இருக்கு. இப்ப 3 12 முதல்ல வந்துருச்சு. அப்புறம் என்ன வரும் நீங்க? 4. ஆன்சர் 4. இன்னொரு ப்ராப்ளம் போடலாம். 15 எடுத்துங்க. 15 பிளஸ் 3 எவ்வளவு வருது? 18. ஓகே. அடுத்தது 15 மைனஸ் 3 12. 15 பெருக்கல் 3 5ஓட 3 பெருக்குங்க. 5ஓட 3 பெருக்குனா என்ன வருது? 5 3 15. 5 3 15. அந்த 5 போட்டுங்க. அந்த 1 அப்படியே வச்சுக்கங்க. அப்ப 1 3 3. 3ஓட இந்த 1 கூட்டினா என்ன வருது? 3. 3ஓட 1 கூட்டினா 3 கூட்டினா சொல்றேன். 45 இது ஆன்சர். அதே மாதிரி அடுத்தது 15 வகுத்தல் minus ya itu sekarang nama slide
15 வகுத்தல் 3 எவ்வளவு வருது சொல்லுங்க. 15 வகுத்தல் 3 மூணாம் வாய்ப்பாடு சொல்லுங்க. 9. அப்ப என்ன வரும் நீங்க 5. ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம்னா நம்ம இப்போ ஒரு வாய்ப்பாடு பண்ணலாமா? வாய்ப்பாடு என்ன பண்றீங்கன்னா ஒரு சரி வாய்ப்பாடு சொல்லுங்க. இப்போ வந்து நாலாம் வாய்ப்பாடு சொல்லுங்க. ஒரு நாள் 4 சொல்லுங்க பார்க்கலாம். 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12, 4 நாள் 16, 5 நாள் 20, 6 நாள் 24, 7 நாள் 28, 8 நாள் 32, 9 நாள் 36, 5 நாள் 40. அதுக்கப்புறம் 11 நாள் 11 பெருக்கல் 4 என்ன வருது? 11 பெருக்கல் இப்ப 10 முடிய சொல்லிட்டீங்க. 11 நாளுக்கு சொல்லுங்க. 11 நாள் தெரியாது. 11 நாள் தெரியாது, பரவாயில்ல. இப்போ அதே வாய்ப்பாடு ஆறாம் வாய்ப்பாடு சொல்லுங்க. ஓரார் 6, ஓரார் 6, ஈரார் 12, மூவார் 18, நாலார் 24, ஐநார் 30, ஆறார் 36, ஏழார் 32, எட்டார் 48, ஒன்பதார் 54, 60. ஓகே, வெரி குட். இப்போ 6 × 8 எவ்வளவு வருது? 6 × 8. இப்ப ஆறாம் வாய்ப்பாடு இப்ப சொன்னீங்க இல்லையா, அதுல இருந்து கேக்குறேன். 6 × 8 என்ன வரும்? 6 48. இப்போ நாலாம் வாய்ப்பாடு சொன்னீங்க. 9 4 × 9 36. ஓகே. இப்போ இந்த இப்ப ஒரு குழந்தை, இங்க இருக்கிற ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 5 இட்லி சாப்பிடுது. எவ்வளவு இட்லி? 5 இட்லி. முதல் நாள் 5 இட்லி. ரெண்டாவது நாள் 4 இட்லி. அப்ப எவ்வளவு இட்லி குறைஞ்சிருக்குது? 1. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 5ல இருந்து 4 போனா 1. 5 - 4, அதாவது 5 - 4 = 1. அப்புறம் அந்த பாப்பா, அந்த குழந்தை 3ஆவது நாள் 6 இட்லி சாப்பிடுது. எவ்வளவு அதிகமா இருக்குது? 2வது நாள் 4, 3வது நாள் 6. எவ்வளவு அதிகமா இருக்கு? 3வது நாள் முதல் நாள் 5, 2வது நாள் 4, 3வது நாள் 6. இப்ப எவ்வளவு இட்லி அதிகமா இருக்குது? 4 ஆயிருக்கு. இப்ப எவ்வளவு இட்லி அதிகம்? 2 இட்லி அதிகம். ஓகே, வெரி குட். இப்போ அடுத்தது பாருங்க. ஒரு ஆடு இருக்கு, ஒரு ஷீப். ஆடுன்னா ஷீப் இல்லையா? மொத்தம் எவ்வளவு கால்? ஒரு ஆடுக்கு எவ்வளவு காலு? 4 கால். 4 லெக்ஸ். ஒரு கோழி, ஒரு ஹென்னு, அதுக்கு எவ்வளவு காலு? 2 கோழி, 2 லெக்ஸ். இப்போ 4 ஆடு, 4 ஷீப்ஸ். 4 ஷீப்ஸ் இருக்கு உங்க வீட்டுல. 2 ஹென் இருக்கு, கோழி இருக்கு. அப்ப எவ்வளவு கால் இருக்கு மொத்தம்? 4 ஆடு, 2 கோழி. எத்தனை கால்? 10.
நல்லா பாரு. 18. ஒரு ஆடுக்கு 4 கால். அப்ப 4 இன்ட்டு 4 2 இன்ட்டு 2. இப்ப 4 இன்ட்டு 4 எவ்வளவு? 18. ஆமா, 4 இன்ட்டு 4 வந்து 16. அப்ப 2 இன்ட்டு 2 எவ்வளோ? 4. மொத்தம் எவ்வளவு லெக் இருக்கு? 18. மொத்தம் எவ்வளவு லெக் இருக்கு? 16 + 4. 20 லெக் இருக்கு. இப்போ இந்த அடுத்த கேள்வி பாருங்க. இந்த இந்த கேள்வி எல்லாமே நீங்க எக்ஸாம்பிள் இப்படிதான் வரும். எடுத்துக்கோங்க. எக்ஸாம் வருதோ இல்லையோ, நீங்க உங்ககிட்ட எவ்வளவு மாடு இருக்க. 2 ஹென் இருக்கு. 2 ஹென்ஸ் அண்ட் 4 ஷீப். இப்ப எவ்வளவு கால் வரும்? 2 sheep and 4 hens. 4 hens. எவ்வளவு கால்? 2 இன்ட்டு 4. இது 2 இன்ட்டு இப்ப 4 ஹென்னு. 4 ஹென்னு இன்ட்டு 2. நல்லா பாரு. தப்பு. 12. 2 ஆடிஜே 4 கோழிஜே 2 ஷிப்ஸ் 4 இந்த எனக்கு கன்னடமா பேசுறீங்க? 2 4க்கு ಎಷ್ಟು? 8. 2 இன்ட்டு 4 எவ்வளோ? ரெண்டாவது வாய்ப்பாடு சொல்லு. 2 அடுத்தது 4ஆம் வாய்ப்பாடு சொல்லுங்க. 16. அது ஒரு 8. அப்ப எவ்வளவு வருது? 16 கால் இருக்கு. மொத்தம் எவ்வளவு கால் இருக்கு? 16. இப்ப பாருங்க. 10 ஆடு அப்புறம் 10 கோழி. எவ்வளவு கால் இருக்கு? 2 காலுக்கு 40 ஆகுதா? 40 நல்லா குடிப்பாரு. அல்ல ஆடுனால் 40. இங்க கோழினாரு 40 60. ஃபேண்டாஸ்டிக். அவ்வளவுதான். அடுத்தது 5 ஹென், 5 கோழி அண்ட் 5 ஆடு. எவ்வளவு கால் இருக்கு? 8 9 10 10 20 13 14 30 5 5 கோழி 5 ஆடு இருந்தா எவ்வளவு தலை இருக்கும்? 5 கோழி 5 ஆடு எவ்வளவு தலை இருக்கும்? 10. ஆமா, 10 ஆடு 10 கோழி எவ்வளவு தலை இருக்கும்? 20. அப்ப 2 ஆடு 4 கோழி எவ்வளவு தலை இருக்கும்? 2 ஆடு 4 கோழி 2 ஆடு 4 கோழி எவ்வளவு தலை இருக்கும்? 6. 4 ஆடு 2 கோழி எவ்வளவு தலை இருக்கும்? 6 தான். இப்போ இந்த கோழி ஆடு எல்லாம் நீங்க தலை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி போலாம். உங்க வீட்டுல 2 சேர் இருக்கு. சேருக்கு எவ்வளவு கால் இருக்குது? 4. அப்ப
அப்ப 2 சேருக்கு எவ்வளவு காலு? 8. 8. அப்புறம் உங்க வீட்டுல 2 கட்டில் இருக்குது. காட்டு 2 காட்டு இருக்குது. அப்போ ஒரு காட்டுக்கு எவ்வளவு காலு? 4. அதுக்கு 4 தான். அப்ப 4 2 காட்டுக்கு எவ்வளவு காலு? 8. 8. ஓகே ஓகே ரைட். உங்க வீட்டுல ஒரு அப்பா, ஒரு அம்மா, அப்புறம் 2 குழந்தைங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு தலை இருக்குது? 8. 8. நல்லா பாருங்க, எவ்வளவு தலை இருக்குது? தலையா? 4. எவ்வளவு கை இருக்குது? ஹேண்ட் எவ்வளவு ஹேண்ட் இருக்கு? ஹேண்ட்ஸ் 8. எவ்வளவு கால் இருக்குது? 8. எவ்வளவு கண் இருக்கு? 8. எவ்வளவு மூக்கு இருக்கு? 4. எவ்வளவு காது இருக்கு? 8. இது மாதிரி நீங்க எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சுக்கணும். சரி, அடுத்தது உங்க வீட்டுல ஒரு சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிள்ல எத்தனை வீல் இருக்கும்? 2. ஒரு வீல்ல சாரி ஒரு வீல்ல 32 கம்பி இருக்கு. 32 ஸ்போக், அது பேர் கம்பி, ஸ்போக் இருக்கு. 32. மொத்தம் எவ்வளவு ஸ்போக் இருக்கும்? 32 34 64. டோட்டல் ஸ்போக்ஸ் வந்து 64. உங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்க. 4 பேர், 4% இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தயிர் சாதம், ஒரு தயிர் சாத பாக்கெட்டும், ஒரு சாம்பார் சாத பாக்கெட்டும், அப்புறம் இன்னொரு வந்து அண்ட் ஒரு லெமன் சாதம், லெமன் ரைஸ் பாக்கெட்டும் வாங்கிட்டு வரணும். அப்போ மொத்தம் எவ்வளவு வாங்கிட்டு வருவீங்க? எத்தனை பாக்கெட் வாங்கிட்டு வருவீங்க? 12. நல்லா பாருங்க. 12 பாக்கெட் வாங்கிட்டு வருவீங்க. ஒரு பாக்கெட் விலை 5 ரூபா. ஒரு பாக்கெட் விலை 5 ரூபா. அப்ப மொத்தம் எவ்வளவு கொடுத்து வாங்குவீங்க? 12 பாக்கெட் நாலு, 5, 1 2 3 4 5 1 2 3 4 15 16. யார் பேரு? சார் எத்தனை பேரு? 4. சார் எத்தனை பேரு? நீங்க தான் நம்ம சொல்லுது. 20. 12 பாக்கெட் எவ்வளவு ரூபாய் ஆகுது? 40. பாரு, ఇక్కడ నాకు ప్యాకెట్ 20. ಹಿಂಗೆ ಒಂದು 4 ನಾಲ್ಕವ ಒಂದು ಪ್ಯಾಕೆಟ್ಗೆ 5 ರೂಪಾಯಿ ಗೊತ್ತಾ? பாக்கெட் 5 ரூபாய். 12 பாக்கெட் விலை எவ்வளோ? 40. 40. அஞ்சாவது வாங்கி சொல்லு. 20. 40 4 4 8 ಅಲ್ಲವಾ? 8 20. 20 ನೀನ್ ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲವಾ? ಇದನ್ನಾಗಿ 20 40 40 45 45 60 60 ரூபாய். 60 ரூபாய் கொடுத்து வாங்குவீங்க.
அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு கடைக்கு போறீங்க. ஒரு கடைக்கு போய் ஒரு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வந்து 10 பிஸ்கட் பாக்கெட் எவ்வளோ? 10 ரூபா. அப்புறம் ஒரு பிரெட் பாக்கெட் வந்து 30 ரூபா. ஒரு பால் ஒரு 10 ரூபா. 3 வாங்கினா எவ்வளவு ஆகும்? 50. அங்க போய் நீங்க 2 பிஸ்கட் வாங்குறீங்க, ஒரு பிரெட், 2 பால், அப்ப எவ்வளவு ஆச்சு? 70. 2 பிஸ்கட். ஆமா, 2 பிஸ்கட்டுக்கு 20 ரூபா, ஒரு பிரெட்டுக்கு 30 ரூபா, அப்புறம் 2 பாலுக்கு 20 ரூபா. எவ்வளவு ஆச்சு? 70 ரூபாய். 70 ரூபாய் ஆச்சு. இப்போ நம்ம ரூபா நோட்ல என்னென்ன ரூபா நோட் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 1 ரூபா நோட் இருக்கா? இல்ல. 1 ரூபா நோட் இல்ல. இப்ப 1 ரூபாய் காயின் தான் இருக்கு. சரி, காயினோ நோட்டோ பைசாவோ 1 ரூபாய் இருக்கு, 2 ரூபாய் இருக்குதா? ஐயோ, 2 ரூபாய் காயின் இருக்கா? இருக்குது. அடுத்தது 5 ரூபாய் காயின் இருக்கா? இருக்கு. ரெண்டுமே இருக்கு. 10 ரூபாய் காயின் இருக்கு, நோட்டும் இருக்கு. அதை விட்டு 20 ரூபாய் இருக்குது. அதை விட்டு என்ன இருக்கு? 50 ரூபாய். 50 இருக்கு. அதுக்கு அதை விட்டா 100 ரூபாய் இருக்கு. அதை விட்டா 200 இருக்கு. அதை விட்டா 500. இவ்வளவுதான் இருக்கு. இப்ப எல்லாத்துலயும் ஒவ்வொரு நோட் வச்சிருக்கீங்க. எல்லாத்துலயும் ஒவ்வொரு நோட். அப்ப மொத்தம் எவ்வளவு ரூபாய் இருக்கும் உங்ககிட்ட? எல்லாரும் ஒவ்வொரு நோட் வச்சிருக்கீங்க. 500 ரூபாய். 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா எல்லாமே இருக்கு உங்ககிட்ட. எல்லாம் சேர்த்து எவ்வளவு வருது உங்ககிட்ட? 2, 5, 7, வருதான்னு பாருங்க. 27, 28, 29, 30, 32, 33, 34, 35, 36, 37, 38, 40, 42, 8. 188 ரூபா வருதா? சரி, கடைக்கு போறீங்க. ஒரு செப்பல் 30 ரூபா. ஒரு பேக் அது ஒரு 50 ரூபா. ஒரு பென்சில் பாக்ஸ் 70 ரூபா. அப்படின்னா மொத்தமா எவ்வளவு கொடுப்பீங்க? எல்லாமே ஒவ்வொன்று வாங்கினா எவ்வளவு கொடுப்பீங்க? டோட்டல் 95 வரும். ஆமா, இப்படி பண்றீங்க. அதே மாதிரி பண்ணி பென்சில் பாக்ஸ் மட்டும் 2 வாங்குறீங்க. அப்ப எவ்வளவு வரும்? ஒரு பேக், 2 பென்சில் பாக்ஸ். லேப்டாப் ஒரு பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் அதக்கா 15 30 அந்த நோட்டு 30. இந்த வேகு 50, 80, 100 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு
ಅದಕ್ಕ ಪೆನ್ಸಿಲ್ ಬಾಕ್ಸ್ ಗಂಡಣ್ಣ ನಾನು ಗಂಡಣ್ಣ ನೋಡಲ್ಲಿ ಕಳೆಗೆ ಆಗ 30 చెప్పలకు 30 ఆగ 60 అత్తో ఆగ 60 110 எவ்வளாச்சு? ஒரு செப்பல் வந்து 30, ஒரு பேக் வந்து 50, 80, 80 ஒரு 30 எவ்வளாச்சு? 110. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ஈஸியா போறது. முன்னாடி வந்து ஒரு பேக்ல ஒரு செப்பல் ஆச்சு, அப்புறம் ஒரு பேக்ல 3 பேக்கெட் ரைஸ் வாங்கிட்டீங்க. ஒரு ரைஸ் பேக்கெட் எவ்வளவு சொன்னோம்? 10 ரூபா சொன்னோம். 3 பேக்கெட் ரைஸ் வாங்கிட்டீங்க, அப்புறம் ஒரு பென்சில் பாக்ஸ். அப்ப எவ்வளவு மொத்தம்? ரைஸ் ஆட் பண்ண எவ்வளவு வருது? 30, 50, 80, 30, 45. இந்தியாவது கேஸ்ல பேக் கேஸ்ல 50. பேக் 50. செப்பல் கேஸ்ல செப்பலுக்கு 30 ரூபாய். இங்க பேகுக்கு 50 ரூபாய். இந்த லாஸ்ட் பென்சில் பாக்ஸுக்கு 17 ரூபாய். தானு 140. ஓகே, அடுத்து போலாம். உங்க வீட்டுல ஒரு குட்டி பாப்பா இருக்கு. ஒரு குட்டி பாப்பாக்கு 2 கையில எவ்வளவு விரல் இருக்குது? ஃபிங்கர்ஸ் எவ்வளவு இருக்கு? 10. கம்மியாவா? 10. கால் விரல் எவ்வளவு இருக்கு? 10. 10. அதுல 2ல கால்ல 2 கால்ல 2 விரல்ல 2 ஃபிங்கர்ஸ்க்கு மோதிரம் போடுறீங்க, ரிங்கு போடுறீங்க. ஒரு காலுக்கு 2 ரிங்கு போடுறீங்க. 2 rings per finger. ஒரு ஃபிங்கருக்கு. அப்ப எவ்வளவு ரிங் போடுவீங்க? ரெண்டு ஃபிங்கருக்கு போடுறீங்க. கால்ல 2 பாக்கி ஓயில் தைத்துதது 8 ஃபிங்கர். ನೋಡಿ 2 மோதிரக்கி இங்க பாக்கி 8. எல்லா ஃபிங்கருக்கு போடுறீங்கன்னு வெச்சுக்கலாம். ஒரு ஃபிங்கர் 2 ரிங்னா 5 ஃபிங்கருக்கு எவ்வளவு? மொத்தம் 10 ஃபிங்கர் இருக்கு. ஒரு ஃபிங்கருக்கு 2 ரிங்கு. அப்ப எவ்வளவு ஆச்சு? ஒரு ஃபிங்கர்ல 2. 10 எவ்வளவு? மொத்த ஃபிங்கர்லயும் மோதிரம் போடணும் 2. அப்ப எத்தனை வரும்? 20 ரிங்ஸ். சரி, நீங்க வந்து என்ன கத்துக்கணும்னா மெயினா கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், இந்த 3 கத்துக்கணும். இப்ப நான் ரேண்டமா சில கேள்வி கேட்கிறேன். நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், ஷேரை ஸ்டாப் பண்ணிடுறேன். ரேண்டமா சில கேள்வி கேட்கிறேன், உங்களால சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். சில கேள்வி கேட்டா நீ சொல்ல முடியுதான்னு பார்க்கலாமா? 6 பெருக்கல் 7 எவ்வளவு வருது? 6 பெருக்கல் 7 ஆறாவது வாய்ப்பாடு சொல்லுது. 6 பெருக்கல் 7 மல்டிப்ளிகேஷன், பெருக்கல் மல்டிப்ளிகேஷன். 6 into 7 42. வெரி குட். அடுத்தது 8 into 7 எவ்வளவு வருது? 8 into 7 நான் வாய் மடக்காரு 7 56. 8 into 7 56. கரெக்ட். 9 into 7 எவ்வளவு? 9 into 7 63. இப்ப நம்ம 10க்கு மேல போலாம். 12 பெருக்கல் 3 எவ்வளவு வருது? 12 பெருக்கல் 3
பெருக்கல் 3 12 பெருக்கல் 3 12 பெருக்கல் 12 வாய்ப்பாடு 12 வாய்ப்பாடு ஒரு 12 2 12 24 அப்படி இல்ல மூணாவது வாய்ப்பாடு சொல்லுங்க 12 பெருக்கல் 3 மூணாவது வாய்ப்பாடு சொன்னா வரும் 3 6 3 9 4 12 5 15 6 18 7 21 8 24 9 அது 11 3 இருக்கு இல்லையா 33ஓட இந்த 3 கூட்டுங்க 33 36 ஓகே சரி இப்போ ஒரு கடைசியா ஒரு கேள்வி ஒரு டஜன் ஆப்பிள் அப்படின்னா எவ்வளவு ஆப்பிள் ஒரு டஜன் ஆப்பிள் ஒரு டஜன் டஜன் தெரியுமா ஆப்பிள் அப்படின்னா 12 ஆப்பிள் ஒரு ஜோடி எவ்வளவு ரெண்டா அதே ஒரு டஜன் தான் ஒரு நம்பர் இருக்கு 12 ஆப்பிள் மொத்தம் ஒரு டஜன் ஆப்பிள் அப்படின்னா 12 ஆப்பிள் சரியா புரியுதா அதே மாதிரி ஒரு ஸ்கோர்னு சொல்லுவாங்க SCORE ஸ்கோர் அப்படின்னா 20 ஐட்டம் ஸ்கோர் அப்படின்னா 20 ஐட்டம் சரியா அடுத்த கிளாஸ்ல ஸ்கோரு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கலாமா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் 1ல இருந்து 5 முடிய கூட்டினா என்ன வருது பாருங்க 1 + 2 + 3 + 4 + 5 எவ்வளவு வருது ஒன்னு + 2 + 3 + 4 + 5 இந்த 5 கூட்டி என்ன வருது சார் 13 8 9 10 11 12 நல்லா பாருங்க 15 இப்போ இத இப்படி கூட்டி பார்த்தா நீங்க கண்டுபிடிக்கல கூட்டாமே நான் சொல்றேன் பாருங்க 5 1ல இருந்து 5 முடிய கூட்ட சொன்னா இருக்கீங்களா எல்லாரும் 1ல இருந்து 5 5க்கு அடுத்த நம்பர் என்ன 5க்கு அடுத்த நம்பர் 6 அந்த 5 6 பெருக்குங்க 5 5 பெருக்கல் 6 எவ்வளவு 5 பெருக்கல் 6 30 ரெண்டால வகுத்துருங்க 15 இப்படியும் பண்ணலாம் இப்போ 1ல இருந்து 5 முடிய கூட்டினா எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 5ஓட இன்னொரு நம்பர் ஆட் பண்ணி 6 5 6 பெருக்கி அதை 2ஆல வகுக்கலாம் இப்போ 1ல இருந்து 10 முடிய உள்ள எண்களின் கூட்டல் எவ்வளவு 1ல இருந்து 10 முடிய என்ன பண்ணலாம்னா 10க்கு அடுத்த நம்பர் என்ன 11 10 பெருக்குங்க 11 இன்டு 10 11 பெருக்கல் 10 எவ்வளவு வருது 110 வருதா அத 2ஆல வகுத்து பாருங்க எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம் 110 2ஆல வகுத்தா 110
55 வரும். 55. இப்போ ஒரு நம்பர் ஒண்ணுல இருந்து எவ்வளவு நம்பரை கூட்டணுமோ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த நம்பர் எடுத்து அதுக்கு அடுத்த நம்பரோட பெருக்கி 2ஆல வகுக்கணும். இது ஒரு ஷார்ட்கட். இப்போ 1ல இருந்து 4 முடிய 1ல இருந்து 8 முடிய அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும்னா 8 முடிய நம்பர் கூட்டினா எவ்வளவு வரும்னு கேட்டா 8க்கு அடுத்த நம்பர் 9. 8 9 எவ்வளோ? 8 பெருக்கல் 9 எவ்வளோ? 8 into 9. 8 into 9. 82. 82 வா? நல்லா பாரு. 92. 92. 8 into 9 நல்லா பாருங்க. 8 into 9. 72. 72. எஸ், 72 2ஆல டிவைட் பண்ணுங்க. Okay. அது 2ஆல டிவைட் பண்ணா 72 2ஆல டிவைட் பண்ணா 36 வரும். 26. இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஒரு நம்பர்ல இருந்து இது எவ்வளவு வேணும், 1000 நம்பர் கூட போட்டுக்கலாம். 1000 நம்பர் உடைய 1ல இருந்து 1000 நம்பர் உடைய கூட்டல் என்னன்னா 1000 பெருக்கல் 1001 வகுத்தல் 2 போட்டா எவ்வளவு வருதோ அதுதான் ஆன்சர். சரியா? இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி சில ஷார்ட்கட்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாமா? ஓகே. கவர்மெண்ட் எக்ஸாம்ல வரும் அந்த क्वेश्चन. புரியுதா? நீ இப்ப டைம் யூஸ் பண்ணிட்டே இருப்ப, எல்லாத்தையும் தெரியும் கூட்டிட்டு இருப்ப. புரியுதா? டைம் இருக்காது. நீ என்ன பண்ணணும், அடுத்த நம்பரோட இது பண்ணிட்டு டிவைட் பை 2 போட்டீங்கன்னா அதெல்லாம் மொத்த நம்பர். புரியுதா? 5 வரைக்கும் வர சொல்றாரு. 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்க நம்பரோட மொத்தம் எவ்வளவுன்னு கேட்டார். கரெக்ட்டா? 5 into 6 டிவைட் பை 2. இத ஃபார்முலா பண்ணி வெச்சுக்கணும். ஃபார்முலா அது என்ன ஃபார்முலாங்கல பின்னாடி போயிடலாம். பட் நம்ம முதல்ல கத்துக்கலாம் எப்படி பண்றதுன்னு. கத்துட்டோம்னா அது ஃபார்முலா நீங்க ஆட்டோமேட்டிக்கலா நீங்களே கத்துக்குவீங்க. அதுக்கு தான். சரியா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? உங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? மீண்டும் அடுத்த வாரம் நம்ம இந்த மாதிரி இந்த ஷார்ட்கட் ஃபார்முலான்னு சொன்னார்ல சார், அது மாதிரி ஃபார்முலாலாம் பார்த்துட்டு நம்ம அது முதல்ல அது எப்படின்னு பார்த்து அப்புறம் ஃபார்முலா எழுதிக்கலாம் பின்னாடி. ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை. சரியா? பார்த்துக்கலாமா? ஓகே சார். Okay, sir. ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Bye. Bye, sir. See you.